ஜியோவோட ஏர் ஃபைபர் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டப் பாக்ஸோட ரிமோட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. டிவி ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா லைவ் சேனல்ஸ்லாம் எடுக்குது. மற்றவங்களுக்கு எடுக்குது, ஆனால் எனக்கு இப்போ எடுக்க மாட்டேங்குது. அது வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஆதித்யா டிவி போடலாம் சும்மா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் த கண்டென்ட் எரர் அப்படின்னு வருது. ஸோ ரியல் டைமில் இப்படி தான் கைஸ் இருக்கு. கன்க்ளூஷனில் வந்து இது வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு 2222 ரூபாய்க்கு ஜியோட ஏர் ஃபைபர் வந்து லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோ ஏர் ஃபைபர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் வயர்லெஸ் நெட்வொர்க். ஸோ இது வந்து ஒரு ஆண்டனா மூலமா லைக் நம்ம வீட்டில் இருக்க ஏர்டெல் டிவி, லைக் டிடிஎஸ் டிவிலாம் இருக்குல்ல, ஏர்டெல், சன் டைரக்ட் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து வயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். அண்ட் கிட்டத்தட்ட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 செட்டப், மூணு பாக்ஸ் வந்து வரும். ஸோ அதுல 2 பாக்ஸ் இங்க இருக்கு அண்ட் இன்னொரு பாக்ஸ் இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஜியோ கிட்ட இருந்து வந்த பாக்ஸ். இது வந்து நாட் அ பெய்ட் ரிவ்யூ. ஸோ ஒரு கஸ்டமரா அண்ட் ஒரு யூசரா இந்த வீடியோல ஜியோ ஏர் ஃபைபர் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கா யூஸ்ஃபுல்லா இல்லையான்ட்டு இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லா பாருங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜியோ ஏர் ஃபைபருக்கு போன ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து ஜியோ 5G நான் வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாமே ஜியோ தான். ஸோ ஜியோ 5G வந்து நெட்வொர்க் வந்து எங்க வீட்டுல வந்து டவர் அந்த அளவுக்கு கிடைக்கல. ஆனா 5G கவரேஜ் இருக்க ஏரியா தான். லைக் ஒரு வில்லேஜ்ல இருக்கிறதுனால ஜியோ ஃபைபர் வந்து எங்களால போக முடியல. அதனால வந்து ஜியோ ஏர் ஃபைபருக்கு போயிட்டோம். ஸோ அந்த ஏர் ஃபைபர்ல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா செட்டப் பாக்ஸும் வந்துருது அண்ட் ஓடிடியும் 15+ ஓடிடியும் வந்து லைக் டிஸ்னி பிளஸ், ஹாட் ஸ்டார், சன் நெக்ஸ்ட், T5, சோனி லிவ், அப்புறம் ஜியோ சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஓடிடிஸ் வருது. அந்த ஓடிடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம். லைக் இது வந்து இன்க்ளூடட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் சேனல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செட்டப் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. அந்த செட்டப் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், லைக் எல்லா லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரீயா லைவ் டிவியும் பாத்துக்கலாம். அந்த இதெல்லாம் அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இப்போ எப்படி வந்து வயர்லெஸ்ஸா எப்படி இருக்கா, ஃபிக்ஸட் வயர்லெஸ்ன்னு சொல்றீங்க, லைக் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல வந்து லைக் சன் டைரக்ட் ஒரு ஏர்டெல் கூட செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்களா லைக் மொட்டை மாடியில, அது மாதிரி வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸோட இமேஜ் வந்து நான் சைட்ல போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 month கழிச்சுட்டு எடுக்கிற ரிவ்யூ தான் இப்போ வந்து நீங்க வந்து இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தம் வந்து ஒரு ரூட்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ரூட்டர் வந்து இங்க இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து டைரக்டா கனெக்ஷன் வந்துடும். அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் கார்டு மாதிரி அது வந்து இந்த ஈத்தர்நெட் லைன் கேபிள் வந்து கரண்ட் வந்து அது போய்க்கும். நம்ம வந்து அடிஷனலா எந்த இதுவும் போட தேவையில்ல. இதுல வந்து நான் செலக்ட் பண்ணிருக்க பிளான் வந்து பாத்தீங்கன்னா 30 Mbps பிளஸ் 30 Mbps. அதுல வந்து 1000 GB கொடுத்துருப்பாங்க. 1000 GB வந்து நான் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 600 + 600 700 GB தான் யூஸ் பண்ணிருக்கேன் 1 month ஃபுல்லாவே. இதுல வந்து 2 ஸ்மார்ட் டிவி கனெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோன் வீட்டுல இருக்க எல்லா ஃபோனும் பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு. அண்ட் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 30 Mbps. ஸோ இப்போ 30 Mbps அப்லோட் ஸ்பீடும் சரி, டவுன்லோட் ஸ்பீடும் சரி, வந்து லைவா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அப்லோட் ஸ்பீடுன்னு போயிட்டு லைக் நீங்க வந்து இப்போ உங்ககிட்ட போன் லேப்டாப் எதுவும் எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போயிட்டு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்னு அடிங்க. அதுல வந்து என்ன உங்களோட இன்டர்நெட் எவ்வளவு ஸ்பீட் வருது என்னன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிடும் அதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 to 30 Mbps உங்களுக்கு வந்து லைவா தெரியும். அப்லோட் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்பீடாவே இருக்கும். அண்ட் எந்த ஒரு லேட்டன்சி எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்லோட் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா பேரலா 30 Mbps ஆல்மோஸ்ட் 30 Mbps வந்துடும். 30 Mbps அதிகமா தான் வரும். அண்ட் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈக்குவலா 30 Mbps வரும். ஏன்னா வந்து அதை வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து 30 Mbps பிளான் செலக்ட் பண்ணதுனால. ஸோ யாரெல்லாம் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதிகமா இன்டர்நெட் கன்சியூம் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு வந்து அதிகமா ஓடிடி அதெல்லாம் பாக்குறீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து தாராளமா போகலாம். அண்ட் அந்த செட்டப் பாக்ஸும் பாத்தீங்கன்னா 4K செட்டப் பாக்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஓடிடிஸ் அதெல்லாம் வந்துடும். அது வந்து நீங்க உங்க வீட்டுல இருக்க நார்மல் டிவில, நார்மல் எல்இடி ஆர் எல்சிடி டிவில பிளே பண்ணா கூட அது ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் ஆகிடும். நம்ம வந்து கூகுள் குரோம் காஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எதுவும் போடாமலே வந்து இந்த செட்டப் பாக்ஸ் மூலமா வந்து உங்க நார்மல் டிவியை வந்து ஸ்மார்ட் டிவி ஆகிடும். அண்ட் அதுல வந்து சில குவாலிட்டி டிஃபரன்சஸ் வந்து நான் பார்த்தேன். எங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க யூடியூப்க்கும் இந்த 4K செட்டப் பாக்ஸ்னு சொல்றாங்களா அந்த யூடியூப்
யூடியூப்க்கும் லைட்டா குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா அதுல யூடியூப் பாக்குறதுக்கும் இந்த செட்டப் பாக்ஸ் மூலியமா யூடியூப் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் நான் ஃபீல் பண்றது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜியோ டிவியோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு டிவில அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க. ஸோ கைஸ் இது என்னோட நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவியோட செட்டப். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப், ஹாட்ஸ்டார், ஜி5 எல்லா ஓடிடியும் இதுலயே இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜியோவோட செட்டப் 4K செட்டப் பாக்ஸ் என்ன வந்து வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜேஎம்எஸ்டி அந்த இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜியோவோட இது. அண்ட் இதோட ரிமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜியோவோட ரிமோட்டு. ஸோ இப்போ வந்து டிவி வந்து லாக்ல இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ செட்டப் பாக்ஸோட ரிமோட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், பிரைம் வீடியோ, நெட்ஃபிளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே ரிமோட் மூலியமா நம்ம வந்து டிவியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் போயிட்டு இப்போ வந்து இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி, சினிமா, லைவ் டிவி, ஜியோ 7 இந்த எல்லா ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இது உள்ள இன்க்ளூடடாக வந்திருக்கு. அண்ட் இதுல நம்ம யூடியூப்ல போயிட்டு ஒரு நம்மளோட வீடியோவே பிளே பண்ணலாம் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் சொன்னல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் நார்மலா இந்த டிவில இன்பில்ட்டா இருக்க யூடியூப் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து வீடியோ பிளே பண்ணி காட்டுறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் இந்த டீட்டெயிலான வீடியோல. ஸோ எந்த வீடியோ போடலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்து இவ்வளவு வீடியோஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்ம சேனல் நானே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ போடலாமா? ஸோ இது வந்து இந்த கேமரா என்னோட ஃபோன் கேமரா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் லைவ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இதுல பாக்குறதுக்கு. அண்ட் இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வருது. நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ தவிர மற்ற எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மை ஜியோ அந்த ஆப்பு. நம்ம கிட்ட எவ்வளவு நெட் இருக்கு அது எல்லா டீடைல்ஸும் லைக் நம்ம போன்ல மைஜியோ ஆப் எப்படி இருக்கோ அதுதான் இந்த மாதிரி டிவிலயும் மைஜியோ ஆப். திங்ஸ்ல நம்மளோட டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்ட் பெய்டு பாத்தீங்கன்னா டேட்டா எவ்வளவு இருக்கு, எவ்வளவு யூஸ் பண்றோம். அண்ட் ஒரு லேண்ட்லைன் போனும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தராங்களா அது என்னன்னு டீடைல்ஸ் ஒன்றும் தெரியல. நம்ம என்ன அந்த லேண்ட்லைன் போனும் இந்த ஜியோ ஆர் ஃபைபர்ல இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லி எல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் லைவ் சேனல்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு எடுக்க மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அது வந்து ஜியோ டிவி பிளஸ்ல பாத்தீங்கன்னா லைவ் சேனல்ஸ்லாம் எடுக்குது. மற்றவங்களுக்கு எடுக்குது, ஆனால் எனக்கு இப்போ எடுக்க மாட்டேங்குது. அது வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ ஆதித்யா டிவி போடலாம் சும்மா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் த கண்டென்ட் எரர் அப்படின்னு வருது. ஸோ ரியல் டைம்ல இப்படிதான் கைஸ் இருக்கு. அண்ட் இதை ஆஃப் பண்ணி லைக் டிவி ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த ஜியோ இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்துருப்பீங்க. கன்க்ளூஷன்ல வந்து இது வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்றேன். இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க வந்து இன்டர்நெட் வந்து அதிகமா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 6,599 பிளான் வந்து சூஸ் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 704 rupees அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க இன்டர்நெட்டுக்கு வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா மட்டும் வாங்குங்க. நீங்க வந்து ஜியோ ஆர் ஃபைபர் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட யூசர் ரிவ்யூ வந்து இதுதான். அண்ட் இது வந்து எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, என்னோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ. நான் யூஸ் பண்றதுல நான் யூஸ் பண்ற எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஆனா எவ்வளவுதான் ஜியோவை கழுவி ஜியோவோட மொபைல் இன்டர்நெட்டை கழுவி ஊத்திருப்பேன் என்னோட நிறைய வீடியோஸ்லயே. அந்த ஜியோவோட 5G நெட்வொர்க்கும் 5G மொபைல் நெட்வொர்க்கும் அண்ட் இந்த ஆர் ஃபைபருக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு இன்டர்நெட் இந்த 5G இன்டர்நெட்ல. எப்படியோ அதுலனா இது இதுலனா அது. அண்ட் கூட சீக்கிரம் பிஎஸ்என்எலுக்கு வந்து போர்ட் பண்ண போறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து அப்கமிங்ல நம்ம சேனல்ல வரப்போகுது. எப்படி ஜியோ 5Gல இருந்து பிஎஸ்என்எல் 4Gக்கு போர்ட் பண்றதுன்ட்டு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் நான் வந்து இந்த விஷயத்துல வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடு. ஜியோ ஆர் ஃபைபர்ல வந்து இது வந்து என்னோட எல்லா நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the new and interesting video again soon. Bye from Jayasakti. Bye.